ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். எப்படி தேவன் ஆசீர்வதிக்கின்றார்? தேவன் சகலருக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மழை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார். பணம் இருந்தால் எல்லாரும் தங்கம் வாங்கலாம். பணம் இருந்தால் எல்லாரும் தங்கம், வைரம், வைடூரியம் சகலதும் பணம் இருந்தால் வாங்கலாம். அந்த பணத்தை நாங்கள் சகல விதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீதியிலும் பெற்றுக்கொள்ளலாம், அநீதியிலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கின்றார். அவர் ஒருவரை ஆசீர்வதிக்கின்றவர். ஒருவருக்கு ஐஸ்வர்யம் உண்டானால், இப்போ என்னால் ஐஸ்வர்ய சம்பந்தராக இந்த பூமியிலே வாழ்வேனானால் என்னுடைய ஐஸ்வர்யம் பிள்ளைக்கு கடந்து போகும். அப்போ ஒரு பணக்காரனுடைய பிள்ளை பணக்காரனாக இருப்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் ஒரு ஏழையாக இருக்கிறவனை தேவன் உயர்த்த நினைத்தால் தேவன் அவனை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அவனை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அவர் எப்படி வேண்டுமானாலும், ஆனால் அவர் நீதியின்படிதான் அவனை ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது தேவன் ஏன் அவனை ஆசீர்வதிக்கின்றார் என்றால், அவனுடைய இருதயத்தின் நினைவின்படிதான் தேவன் அவனை ஆசீர்வதிக்கின்றார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே, நான் சொல்லுகின்றது ஒருவன் பிறந்த ஒருவனை, கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கின்ற ஒருத்தனை தேவன் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் என்பது உலகத்தோடு கூட இருதயத்தின் சந்தோஷம், சமாதானம் நிறைவாயிருக்கத்தக்கதாய். தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம், நினைவெல்லாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாய் காணப்படுமானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுத்துவிட முடியாது. அப்படி இல்லாதவர்களும் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருக்கின்றார்கள். அதை நான் ஏற்றுக்கொள். ஆனால் அது எப்படி உண்டானது என்றால் அநீதியின்படி உண்டானது. அந்த அநீதியின்படி உண்டான ஆசீர்வாதம் அது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கின்றது. அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தடை பண்ணுகின்றது. ஆனால் நீ ஜீவனுக்கு எதுவான ஆசீர்வாதம் என்பது கிறிஸ்துவுக்கு ஊடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஐஸ்வர்யத்தோடு மாத்திரமல்ல, சந்தோஷம், சமாதானம், விடுதலை, சுகம், பலன், சகலதும் அவருடைய சமாதானம், அவருடைய ஜீவ நீரேற்று எங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டு செல்லுகின்றதாய் காணப்படுகிறது. இன்றைய நாளில் நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். தேவன் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியத்தை. தாவீது தெரியும், கோலியாத்தை ஜெயித்தார். நீங்கள் ஒருவனை ஜெயிக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை ஜெயித்து சேனை முழுவதையும் ஜெயிக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். ஆவியின்படி நாங்கள் பார்ப்போமானால் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன். அதான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யுத்தம் இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களின் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் தான் எங்களுக்கு யுத்தம். அந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் துரைத்தனத்தின் அதிகாரம் என்கின்றது தள்ளப்பட்ட வலுசற்பமாகிய பாம்பாகிய லூசிபர். அவனுக்கு விரோதமாய் நாங்கள் ஜெயம் எடுப்போமானால், அவனை நாங்கள் ஜெயித்தோமானால் அவனுடைய சகல சேனைகளையும் நாங்கள் ஜெயிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் கல்வாரி சிலுவையிலே ஜெயம் எடுத்ததைத்தான் நாங்கள் கண்ணாலே பார்த்தோம். ஆனால் அதற்கு முதலே அவர் பொல்லாங்கனை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். சோதனைக்கு அவர் கொண்டு போகப்பட்ட போது, அங்கு சோதிக்கப்பட்ட போது அவர் அவனை ஜெயித்த பின்பு அவர் வந்து சகல அடையாளங்களையும், அற்புதங்கள், அதிசயங்களையும் செய்கின்றார். பிசாசுகள் வரும்போது கிறிஸ்துவை கண்டு விலகி ஓடுகிறது. கிறிஸ்துவை கேட்கிறார்கள், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி. இங்கே என்னென்று சொன்னால், நாங்கள் ஒருவனை ஜெயிக்க வேண்டிய ஒருவனை கண்டுபிடித்து அந்த ஒருவனை ஜெயித்து விட்டோமானால் சகல சேனைகளையும் நாங்கள் ஜெயித்து விடுகிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்விலே காணப்பட வேண்டியதான ஒரு மறைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கின்றது. நான் ஒருவனை ஜெயித்தேனானால் இந்த அவனுடைய சகல சேனையையும் ஜெயித்துதான் அதிகாரம். ஒரு ராஜாவை நாங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ராஜாவை கொலை செய்து விட்டால் சகல பிடிக்கப்படுவார்கள், அவர்கள் அடிமையாக்கப்படுவார்கள். அதே போலதான் தாவீதை நாங்கள் பார்க்கிறோம். தாவீது என்ன செய்கின்றார்? சவுலோடு யுத்தம் பண்ணுகிறார். தாவீது சவுலுக்காக போய் யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் பண்ண போது சவுல் யுத்தத்துக்கு போக பயப்படுகின்றார். ஆனால் கோலியாத்தை தாவீது ஜெயித்த போது அவர் ஒருவரைத்தான் ஜெயித்தார். ஆனால் சகல சேனைகளும் அங்கிருந்து சிதறி ஓடிவிட்டார்கள். இந்த காரியத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். காண்பித்துட்டு தான் சொன்னார், நீ ஒருவனை ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பேசுகிற காரியம்,
உங்களுடைய வாழ்விலே சிந்தையிலே நீங்கள் வடிவாய் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், நாங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒருவன் உண்டு. அவனை நாங்கள் ஜெயித்தோமானால் அவனுடைய சகல சேனைகளையும் எங்களால் ஜெயிக்க முடியும். அதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற காரியம். அதற்கு எங்களால் முடியாது, என்னால் முடியாது, சுயமாய் முடியாது. பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய பலத்தினாலும் தான் ஆகும். the will of God. அப்ப தேவனுடைய will of God எங்களோடு எப்படி இருக்கும், எப்ப இருக்கும் என்றால், நாங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த தேவனுடைய வில் எங்களோடு கூட இருக்கும். ஏனென்றால் அந்த சேனையை ஜெயிக்குவதற்கு நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவனாய் இருக்கின்றேன். இயேசு கிறிஸ்து வந்தபோது சொன்னார், நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தேன், என்னுடையதை அல்ல. பிதா எனக்கு தந்ததை. அதே போலதான் நாங்களும் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்தவ பிள்ளைகளாய், மற்றவர்கள் சொல்லுகிற போல ஒரு மதத்துக்குரியவர்களாய் நாங்கள் காணப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு வேலை உண்டு. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவன் எங்களை தெரிந்து கொண்டதற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டுமானால் நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் எத்தனை பேர், எனக்கு தெரியாது எத்தனை பேர் இதற்காக யுத்தம் பண்ணுகிறோம், யுத்தத்தை ஜெபிக்கின்றோம், அல்லது வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் துரத்தினங்கள் அதிகாரங்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கின்றவர்களாய் ஜெபிக்கின்றவர்களாய் இருக்கின்றோமோ எனக்கு தெரியாது. நாங்கள் ஜெபம் என்றால் போவதும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்றதும் சுகம் பிளந்தாங்க என்பதும் அப்பொழுதோடு போய்விடுகிறது. ஆனால் ஜெபத்திலே நாங்கள் ஆவியிலே நிரம்பி நாங்கள் அந்த வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்காக ஜெயிக்க 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 ஜெபிக்க ஜெபிக்க ஜெயிக்க ஜெயிக்க அவனங்களை விட்டு விலகி ஓட நாங்கள் அவருடைய சேனையை நாங்கள் வின் பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற காரியம், தேவனால் உண்டானவன் பொல்லாங்கனை ஜெயிக்கின்றான். ஒருவன் தேவனுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கின்றான். அவன் ஒளியிலே இருக்கின்றான். அவன் ஒளியிலே இருந்தால் இருள் அவனை பின்பற்றாது. ஒளி வரும்போது இருள் விலகியோடும். கிறிஸ்துவானவர் ஒளி, தேவனுடைய வார்த்தையானது ஒளி. அந்த ஒளி வரும்போது பொல்லாங்கனாகிய இருள் விலகி ஓடுகின்றான். வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போதுதான் எங்களுடைய வாழ்விலே தேவனுடைய அந்த பலத்த கரம் அவர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் காண முடியும். அதை போன முறை தேவன் எங்களுடைய வாழ்விலே சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுகிறார் என்பதை நான் காண்கின்றேனா என்பதை நான் காண வேண்டும். அப்படி தேவன் என்னுடைய வாழ்விலே சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுகிறார் என்றால் நான் உடனே என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அவரிடத்திலே முழுமையுமாய் சரண்டராகி அவரை சகல யுத்தத்தை ஜெயிக்கும்படி நாங்கள் செல்ல வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. மற்றது இன்னொரு காரியம் இருக்கு. எங்களுக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் இருக்கும். எப்பவும் ஒருவனுக்கு விரோதமாய் இன்னொரு காரியம் இருக்கும். இப்போ ஒரு நண்பன் இருந்தால், எனக்கு ஒரு நண்பன் இருந்தால் எனக்கு ஒரு எதிரியும் இருப்பான். அது பூமியில கட்டாயம். இப்போ எங்களோட வீட்டிலே எங்களோட ஊர் என்று சொன்னால், எங்களோட ஊரிலே 4 நண்பர்கள் இருந்தால் 4 எதிரிகள் கட்டாயம் இருப்பார்கள். அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒருவன் நன்மை செய்ய வந்தால் அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இது பூமியிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது. இது எப்படி? மனுஷனால் அல்ல, இது ஆவிகளினால் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்தின் வல்லமை, இருளின் ஆவிகள் கிரியை செய்ய எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சில காரியங்களை மட்டும் பார்க்கிறோம். ஏன் நான் இவைகளை சொல்லுகின்றால், அந்த ஒரு ராஜ்யம் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கின்றது. அதான் ஆண்டவர் யோவான் 10:10 சொல்லுகிறார், நான் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், பிசாசு வரான், நானும் ஜீவனை கொடுக்கவும் பரிபூரணம். அப்ப பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அப்ப எங்களை கொல்லுகிறதுக்கும் அழிக்கிறதற்கும் ஒருவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப அந்த கொல்லுகிறவனை அழிக்கிறவன் எங்களிடத்தில் ஒருவன் வர, நான் அவனை ஜெயித்தேனானால் அவன் என்னை கொல்லவும் அழிக்கவும் என்னிடத்தில் வரான். அவனை ஓடிடுவான். அவனுக்கு தெரியுமோ இவனிடம் போய் இவனை நான் ஜெயிக்க முடியாது என்று. அப்ப நாங்கள் தேவனோடு கூட தேவனிடத்தில் இருக்கும்போது நாங்கள் அந்த வெற்றியை கண்ட முடியும், அல்லது யுத்தத்துக்கு போக முடியும், அல்லது நாங்கள் பயந்து ஒதுங்கி இருக்க முடியும். சவுலாகிய ராஜா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. ஆனால் அவன் யுத்தத்துக்கு பயந்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை வெறுத்து விட்டார் என்று. வார்த்தையை புறக்கணிப்பென்பது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு சின்ன காரியம் இல்லைங்க. அது கர்த்தரையே புறக்கணிக்கின்ற காரியம், கர்த்தர்களை விட்டு போகின்ற காரியம்.
நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் 15 22 23 வாசிப்போம். அதில் முழுக்க வாசிக்க தேவையில்லை. நான் 22 நான் அதை வாசிங்க நீங்கள். நான் இப்போ அதை காரியத்தை சொல்லி போக விரும்புகிறேன். 23வது வசனம் சொல்லுகிறது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். சாமுவேல் வருகின்றார், சவுலுக்கு சொல்லுகின்றார், சவுலே, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல், அவருடைய சத்தத்தை கேளாமல், நீ உன்னுடைய இஷ்டத்துக்கும் உன்னுடைய விருப்பத்துக்கும் உனக்கு நல்லமானவைகளை கண்டு நீ உன்னுடைய விருப்பத்தின்படி நீ செய்து அது நல்லது என்று நீ நினைத்து செய்கின்றாய். ஆனால் அதுவோ கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கின்றது. ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ கேளாமல் போனபடியினாலே கர்த்தர் உன்னை புறக்கணித்து ராஜாவாயிராதபடி தள்ளிவிடுகின்றார். எங்களுடைய வாழ்விலே கர்த்தர் ராஜாவாய் இருந்து அவர் சகலவற்றையும் எங்கள் வாழ்விலே செய்ய வேண்டுமானால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தை என்பது, கட்டளை என்பது அவர் எங்களுக்கு கொடுத்தது வாசித்து போட்டு மூடி வைத்துட்டு நாங்கள் அதுக்கு ஒப்பசிட்டா அல்லது எதிராய் செய்வதற்கல்ல. அதை வாசித்து அதிலே நடக்க பலனடைந்து அதிலே நடக்கத்தான் தேவன் எங்களுக்கு அவைகளை கொடுத்திருக்கின்றார். அதே போல நாங்கள் பாருங்க, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 வசனத்தை 45-51 நான் வாசிக்க விரும்புகிறேன். சவுலை தேவன் முதல் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படி ராஜாவை ஏற்படுத்துகின்றார். சவுல் போய் சகல யுத்தத்திலும் ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வைத்திருக்கின்றார், ராஜாவாய் இருக்கின்றார். அது உண்மைதான். ஆனால் அவருடைய தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடியினாலே தேவன் அவரை தடுத்து நிறுத்திவிட்டார். அவரது அபிஷேகம், தேவனுடைய அந்த ராஜாவாகிறதுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு. அது எப்படி சொல்லுவதுன்னா, தேவன் அவரோடு கூட இருப்பார். அந்த ராஜாவின் மேல் யாரும் கை போட முடியாது, யாரும் எதிராய் போய்விட முடியாது. அவரே அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பார். அவனுடைய சேனைக்கு, அவருக்கு எல்லாத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பாக இருப்பார். அதனால எல்லாரும் பயப்படுவார். அந்த அதிகாரம் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கும். ஆனால் அதை சவுல் இழந்ததை அவன் கண்டு விட்டான். அதனாலே தான் அவன் இதுவரை யுத்தத்துக்கு போனவன் அன்றைக்கு போகவில்லை, அவனை கண்டு பயப்படுகிறான். அப்ப தாவீது சொல்கின்றார் 1 சாமுவேல் 17:45, நீ நிந்திக்கின்ற இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே. அப்ப நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும். ஜெபத்திலே கூட நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் எங்களுக்கு ஒரு யுத்தம். எங்களுடைய மாம்சத்தினாலே அல்ல, பரிசுத்த ஆவியினாலே தான். அதான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர், அந்த தேவ ஆவியானவரின் துணை, அந்த தேவ ஆவியானவரை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆவியானவருடைய இதோடு நாங்கள் போகும்போது நாங்கள் அவனை ஜெயிக்க கூடியதாய் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பாருங்க, அதை 51வது வசனத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்றதை பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். தாவீது கொலை செய்தது ஒரு ஆளைத்தான். தாவீது எதிர்த்து நின்றது ஒரு ஆளைத்தான். ஆனால் அவனுடைய சேனை முழுவதும் பயந்து ஓடத்தக்கதாய் தேவன் அங்கு கிரியை செய்தார். ஏனென்றால் அவனுடைய கையிலே பட்டயம் இருக்கவில்லை. அதற்கு முதல் வசனங்களை நான் வாசித்துக் கொண்டு போனால், தாவீதுடைய கையிலே பட்டயம் இருக்கவில்லை. கோலியாத் கொண்ட பட்டயம் தாவீதை விட பெருசு, தாவீதை விட பல மடங்கு பாரம். அந்த பட்டயத்தை தாவீதாலே கடைசி மட்டும் தூக்க முடியாது. ஏனென்றால் ஒரு 5 வயது படியன் 25 வயது பட்டயத்தை தூக்க முடியாது. கோலியாத் என்றால் அவன் 125, இப்ப 125, 150, 200 கிலோ. அவனாலே ஒரு 25
கிலோவை தூக்கிட்டு வந்து விட முடியும். அதனாலே தான் அவனுக்கு பயந்தார்கள். அவனை ஈட்டியை பெரியவர்களே தூக்கிவிட முடியாது. அப்படி ஒரு பாரமான ஈட்டி அவன் வைத்திருக்கின்றது, அவனுடைய வாள், அவனுடைய பட்டயம். அந்த பட்டயத்தை தாவீது தூக்கி கொன்றதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய சேனைகள் மகிழ்ந்தார்கள். அந்த பட்டயத்தை தூக்கின போது பெலிஸ்தியருடைய சேனை பயந்தது. இந்த சிறுவனால் இது எம்மாத்திரம் என்று சொல்லி. அதே போலதான் நாங்கள் பார்க்க சிறுவர்களாக இருக்கலாம், நாங்கள் பார்க்க சின்னாக்களாக இருக்கலாம், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் இருப்பாரானால் எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் ஜெயிக்க அதிகாரம் உண்டு. பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, நோய்களை ஜெயிக்க அதிகாரம் உண்டு, பிசாசுகளை துரத்த அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. அதற்காக தேவன் அனுமதிக்கின்ற காரியங்களை கேட்டு அறிந்து நாங்கள் செய்கின்றது தான் எங்களுடைய வாழ்விலே பெரிய காரியமாக இருக்கும். என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட எல்லாரிடத்திலும் போகவில்லை, எல்லாவற்றையும் செய்யவில்லை. ஆனால் தேவன் சகலவற்றையும் செய்கின்றவராக இருக்கின்றார். நான் உங்களிடத்தில் சொல்ல பெறுகின்ற காரியம் அற்புதம், அதிசயம், அடையாளங்களுக்காக அல்ல. சிலர் யோசிப்பாங்க, அதை சொன்னோன்னா நோய்கள் அதில் நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே, ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். அதாவது என்னுடைய சிந்தை, என்னுடைய பார்வை இச்சை உண்டாகக்கூடாது. ஏனென்றால் இச்சை பிசாசினாலே உண்டானது. என்னுடைய பார்வையினால் எனக்கு ஆசை வரக்கூடாது. என்னுடைய ஆசை, உலக ஆசை, அது பிசாசினாலே உண்டாகின்றது. அல்லது இன்னொருதனுக்கு விரோதமான சிந்தை என்னுடைய இருதயத்திலே வரக்கூடாது. அந்த சிந்தை வருமானால் அது பிசாசினுடைய சிந்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தை. என் சகோதரனுக்கு எதிராய் நான் நினைக்கக்கூடாது, என் நண்பனுக்கு விரோதமாய் நான் நினைக்கக்கூடாது. நண்பன் எனக்கு விரோதமாய் வந்தாலும், அவன் எனக்கு விரோதமான காரியம் தான் செய்தாலும் என்னுடைய இருதயம் அவனை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எனக்கு நண்பனாய் இருக்கும்போது 4 நன்மைகளை செய்திருக்கலாம், அல்லது 3 நன்மைகளை செய்திருக்கலாம், அல்லது 2 நன்மைகளை செய்திருக்கலாம். அவன் ஒரு தீமை செய்திருக்க அந்த 4 நன்மைகளை மறைப்பது எப்படி நாங்கள் வாசிக்க முடியும் பழைய ஏற்பாட்டிலே. அதனாலே தான் எங்களுடைய இருதயங்களை, சிந்தைகளை, நினைவுகளை எப்படியெல்லாம் பொல்லாங்கன் வஞ்சித்து விடலாம். கிறிஸ்துவனுடைய சிந்தை கொப்பாய், தேவனுக்கு பிரியமான சிந்தை கொப்பாய், இவனுடைய சிந்தைகள் இல்லாதபடிக்கு எப்படி மாற்றி விடலாம் என்று வஞ்சித்து அழிக்க நினைக்கிறவனாய் தெரிகின்றவன் தான் பொல்லாத பிசாசானவன். அவன் நான் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய இருதயத்திலே, சிந்தையிலே, நினைவிலே, எண்ணத்திலே கூட பொல்லாங்கன் இதையும் விதைச்சிடக்கூடாது ஆண்டவரே. என் பார்வை ஒன்றை பார்த்து இச்சிக்கக்கூடாது ஆண்டவரே. நான் இன்னொருத்தனுக்குரியதை இச்சித்து எடுக்க நினைக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படியெல்லாம் என்னுடைய காரியங்கள் வராதபடி உம்முடையவைகள் எவைகளோ அவைகளை மாத்திரம் எனக்குள்ளே வைங்க. பொல்லாங்கனுக்குரியவைகளை எனக்குள்ளே வைக்காதீங்க. வச்சா அல்லது இடமுடாதீங்க. வச்சால் நான் அவனுக்கு அடிமையாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை அடிமைப்படுத்துகிறவன், அதாவது கீழ்ப்படுத்துகிறவனே அல்லாமல் கீழ்பட்டிருக்கிறவன் அல்ல. தேவ ஆவியானவரை பெற்ற மனுஷன், பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன், இயேசு கிறிஸ்துவாலே பிறந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுத்துகிறவனாய் இருக்கணுமே தவிர தன்னை இன்னொன்றுக்கு கீழ்ப்படுத்துகிறவனாய் அல்லது பிசாசை, பாவத்தை ஜெயிக்கின்றவனாய் இருக்க வேண்டுமே தவிர பாவம் அவனை மேற்கொண்டவனாய் அவன் காணப்படுவதை தேவன் விரும்பவில்லை. பாவம் என்கின்ற வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுன்றது வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தர் செய்யாது என்றதை செய்கிறது. இப்போ ஸ்டெஃபான் எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கான் என்றால் நான் செய்ய வேண்டாம் என்றதை அவன் செய்தான், அவன் எனக்கு கீழ்ப்படியலை, அவ்வளவுதான். அப்போ அதனால அவன் பாவம் செஞ்சிட்டான் என்றதான் பைபிள் சொல்லுது. ஆண்டவராகி பிதா தேவன் சொல்லுகிறார், பிள்ளைகளை நீங்கள் இதை செய்யாதீங்க. அதை மீறுகிறது தான் பாவம், வேறு ஒன்றும் இல்லை. பாவம் என்றால் நாங்கள் கணக்கத்துக்கு போக தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், இதை செய்யாதே. டேடி நான் செய்யலை, நான் செஞ்சால் அது தேவனுடைய பார்வையில், கிறிஸ்தவ மொழியிலே, அதாவது கிறிஸ்டியானிட்டியிலே அதற்கு பேர் பாவம். கொலை செய்வது என்பது கொலை செய்ததினாலே பாவம் அல்ல. கர்த்தர் கொலை செய்யாதே என்று சொல்ல, நான் கொலை செய்ததற்கு காரணம் நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதுனாலே தான்
அங்கு பாவம் உண்டாகின்றது. கிரிகையினாலே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறதுனாலே. அதனாலே தான் கர்த்தரிடத்தில் ஒருவன் வரும்போது அவன் முன்பு கர்த்தரை அறியாதவனாய் இருந்தால் அவன் செய்த கொலை கூட, அந்த பாவத்தை கூட கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவன் மன்னியும் வந்து தன்னிடத்திலே வரும்போது. ஆனால் உலகத்திலே அவனுக்கு அந்த தண்டனை உண்டு. இந்த உலகம் அவனுக்கு அதை தண்டனை கொடுக்கும். ஆனால் தேவன் அவனுக்கு அதை, இந்த தண்டனை, அதாவது அந்த பாவத்தில் இருந்து அவருக்கு விடுதலை கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால் தேவனால் பிறந்தவனவனும் உலகத்தை செய்கின்றான். நான் உலகத்தை செய்தேன், அதனாலே நீங்களும் உலகத்தை செய்தீர்கள். நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், ஆண்டவர் பொல்லாங்கனை ஜெயித்தார். அதனால் நானும் உலகத்தை ஜெயிப்பேன், நானும் பொல்லாங்கனை ஜெயிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன், அந்த பிதாவினுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. அந்த ஜீவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவன் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கின்றது. அதனாலே எப்படி பாவம் அல்லது பிசாசானவனோ அல்லது எதுவும் கிறிஸ்துவை மேற்கொள்ளவில்லையோ, அதே மாதிரி என்னை மேற்கொள்ள நான் இடம் கொடுக்க மாட்டேன். இடம் கொடுக்காதபடி நாங்கள் போராட மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் அது எங்களை மீறி நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. அதாவது ஒரு நண்பனுக்கும், எனக்கு ஒரு நண்பன் இருந்தால் அந்த நண்பனுக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும். ஏதோ நாங்கள் 2 பேரும் மனுஷனாக இருக்கணும், அதற்காக நான் எழுப்பி அவனை கொலை செய்து விட முடியாது, அல்லது நண்பன் எழுப்பி என்னை கொலை செய்து விட முடியாது. அங்கு தேவன் அதை செய்யக்கூடாது. அது பிறகுதான் தேவனுக்குள்ளே வாழுகிற நாங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஒருவன் தேவனால் பிறந்தவன், அதாவது கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கொடுக்கின்றான். நாங்கள் 1 யோவானில் வாசிக்கலாம், என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்வதே என்னிடத்தில் அன்பு கூறுகிறதாம் என்று சொல்லி, அன்பு கூறுவதாம் என்று சொல்லி. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் அவன் உலகத்தை ஜெயிக்கின்றான் என்று சொல்லி. என்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். நாங்கள் சில வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் அப்படியே எடுத்துடணும். சும்மா பைபிளை படிச்சுட்டு போகக்கூடாது, சும்மா வாசிச்சுட்டு போகக்கூடாது. அதை நாங்கள் எங்களுக்குள்ளே போடணும். இப்போ சாக்லேட்டை சாப்பிட்டா அந்த சாக்லேட் உள்ளுக்கு போய் இடிச்சு கொண்டு போய் அதில் வேலையை செய்யுது. அதே போல் தான் அந்த சாக்லேட்டே அதில் வேலையை செய்யுமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை அதை செய்கிறதற்கு மாத்திரம். ஏனென்றால் அது ஜீவனும் வல்லமையும் அதிகாரமாக இருக்கிறது. அதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும், நான் நினைக்க வேண்டும், முதல் அறிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை ஜீவனாக இருக்கின்றது, வல்லமையாக இருக்கின்றது, அதிகாரமாக இருக்கின்றது. அது எனக்குள்ளே போகிறதுனாலே அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமையுமாய் அதிகாரமுமாய் எனக்குள்ளே வேலை செய்கின்றது. அப்படி வேலை செய்கின்றபடியினால் அது பாவத்தை அழித்து போடுகின்றது, பாவத்தின் வேரை அழித்து போடுகிறது. அதனாலே எனக்குள்ளே பாவம் உயிர் பெற மாட்டாது. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடி நான் காணப்பட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாங்கள் உலகத்தை ஜெயிக்கணுங்க. நாங்கள் ஒரு பார்வையில் தான் நான் தனியே இருக்கின்றேன். எங்களுக்கு ஆவி ஆத்ம சரீரம் என்று 3 இருக்கு. இந்த சரீரத்தை பார்க்கின்றோம். ஆவி தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதுதான் ஜீவ சுவாசம். ஆத்துமா கர்த்தருடையது. அந்த ஆவி ஆத்துமா எங்களோடு கூட இருக்கின்றது. அப்ப தேவன் எங்களுக்குள்ளே இருக்கின்றார். அதே போல தான் கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல, நாங்கள் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றது போல அவர் எங்களோடு கூட சேர்ந்து இருக்கின்றாராம். அப்போ அதனாலே அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறதாம். அப்போ அவருடைய பலன் எங்களுக்குள்ளே இருக்கிறதாம். அந்த பலத்தை நாங்கள் பெற்று கொள்ளுவது தான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற வேலை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் சொல்லுகிறது அல்ல. உலகம் எங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது, கிறிஸ்தவ என்று சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்த மாதிரி 100க்கு 100% எங்களால் வாழ முடியாது. ஏன்னா நாங்கள் வாழவும் இல்லை. அவர் தேவனாக இருக்கின்றார், அவரே தேவனாக இருக்கின்றார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல எங்களோடு கூட நீர் எனக்கு தந்தவர்களோடும் நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கலாம். யோவான் 17:21.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதை என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. நம்மில் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறது, இயேசு சொல்கிறார், ஆண்டவரே, நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல, நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிருக்கிறது, நானும் நீங்களும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் எங்கள் இருவரோடும் ஒன்றாயிருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து வேண்டுகின்ற ஜெபத்தை பிதா கேட்பாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து கேட்கிறத பிதா கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரு. அப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், நான் கேட்கின்றத பிதா எனக்கு தருவார் என்றார். அப்ப பிதா கேட்கின்றார், பிதாவின் இடத்துல குமாரன் கேட்கின்றார், பிதாவே, நானும் நீரும் ஒன்றாயிருக்கின்றோம், நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் எங்களில் ஒன்றாயிருக்கும்படி நான் முடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அப்ப குமாரனாகிய கிறிஸ்து கேட்கின்றார், பிதாவோடு கூட ஒன்றாயிருக்கிறது போல அதே போல நானும் என்ன செய்யணும் என்றா, நானும் விரும்பணும், நானும் அந்த வார்த்தை அறிந்து, பிதாவே, நான் உம்மோடு இணைந்திருக்கணும், குமாரனோடு இணைந்திருக்கணும், அவருக்குள்ள இதற்கு எங்களுக்கு துணை செய்கின்றவர் தான் ஆவியானவர். நாங்கள் ஒன்றாய் அவர்களோடு கலந்து விட முடியாது, அல்லது அவருக்குள்ளே நாங்கள் மறைந்து இருக்கிறதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். நாங்கள் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை நாங்கள் மறைத்து வைத்திருக்கின்றோம். கிறிஸ்துவினாலே நாங்கள் கவர் பண்ணப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றார், நாங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கின்றோம். அப்ப அதை எப்படி என்று சொன்னால், நீர் எனக்கு தந்த மகிமையை, தேவன் குமாரனுக்கு தேவன் கொடுத்த மகிமையை குமாரன் என்ன செய்கின்றார்? அவருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுக்கின்றார். அப்ப பிதா குமாரனுக்கு கொடுத்ததை எனக்கு கொடுக்கும்போது பிதா குமாரனுக்கு உரியதாய் என்னை பார்க்கின்றார். அதான் சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னா, பிதா கிறிஸ்துவ கூடாக என்னை பார்க்கிறபடினால என்னுடைய பாவம் மறைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி. அப்ப என்னுடைய பாவம் கிறிஸ்துவை காண்கின்றபடினால என்னுடைய பாவம் தெரிகிறது இல்லைன்ட்டு. அப்ப கிறிஸ்துவை பார்க்கறதுனால என்னுடைய பாவமே தெரிகிறது இல்லைண்டா, அவர் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியும்? கிறிஸ்துவின் மகிமை தான் தெரியும், கிறிஸ்து தான் தெரியும். அப்ப என்னை பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிகின்றது? கிறிஸ்துவனுடைய மகிமை தான் தெரியும். இப்ப இதுல ஒன்று இருக்கு, அதை ஒன்று மறைத்திருக்கு. அந்த ஷேடோ நேர அங்கே போய் விழும்போது நாங்கள் பார்க்கும்போது அந்த ஷேடோ தான் தெரியும் என்றால், அப்ப நாங்கள் எங்களை தெரியாது. அதே போலதான் பாவத்தை தேவன் காண்கின்றதில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவ கூட எங்களை பார்க்கின்றபடினால் எங்களுடைய பாவம் மறைக்கப்பட்டது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமானால், அதை நாங்கள் அங்கீகரிப்போமானால், தேவன் கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமையை கொடுக்கின்றார். அந்த மகிமையை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவ கூட பார்க்கும்போது அந்த மகிமை எங்கள் மேல் காணப்படும் போது நாங்கள் அந்த கிறிஸ்துவ மகிமைக்குள்ளே காணப்படுகின்றோம். அப்படியெல்லாம் இருக்கின்றவர்களாய் காணப்படுகின்ற நாங்கள் இன்றைய நாட்களில் ஏன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், மற்றவர்களை பார்த்து தான். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கறதில்லை, வார்த்தையை நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கறதில்லை, அதுக்குள்ள மறந்திருக்கின்ற காரியங்களை நாங்கள் பார்க்கறதில்லை. அவன் கிறிஸ்தவன், அவன் சாராயம் குடிக்கிறான், அப்போ நானும் குடிக்கலாம். அவன் கிறிஸ்தவன் தானே, அவன் களவெடுக்கிறான், அப்போ நானும் களவெடுக்கலாம். அவனை மன்னிக்கிற தேவன் கிறிஸ்து தானே, என்னையும் மன்னிப்பார். இதை என்னுடைய வாழ்விலே உதாரணமாய் காட்டின நிறைய என்னுடைய நண்பர்கள் உண்டு. கிறிஸ்தவர்கள் இதை செய்கிறார்கள், நீ செய்யக்கூடாது என்கின்றாய் என்று சொல்லி கேட்ட நிறைய பேர் என்னுடைய வாழ்விலே உண்டு. நான் உங்களுக்கு கிறிஸ்துவை சொல்லும் போது, கிறிஸ்துவை குறித்து நான் பிரசங்கிக்கும் போது, அல்லது சுவிசேஷத்தை நான் சொல்லுகிறவனாக இருக்கும்போது, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு என் நண்பர்களுக்கு நான் சொன்னபோது, நீ இன்றைக்கு வந்துட்டாயடா கிறிஸ்து ஒன்று, அவங்க பரம்பரை கிறிஸ்தவம் இல்லைடா. அவங்க காலையில் எழுப்பினா இதான் செய்கிறாங்க, இரவு சாப்பிடும் போது வாய் நடிக்கிறாங்க, பாட்டி என்ன இது செய்கிறாங்க, கொண்டாட்டம்டா. அவர்களை கிறிஸ்து மன்னிக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார். அப்போ நீ செய்யக்கூடாதுன்ற அவங்க செய்தால் தப்பில்லைன்றாங்க. அப்போ நாங்கள் மனுஷரை பார்க்கின்றோமா, தேவனுடைய வார்த்தையை பார்க்கின்றோமா? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதன்படி நடக்க பழகி கொள்ளுகிறோமா, அல்லது உலகத்திலே வாழ்கின்ற மற்ற ஜனங்களை பார்த்து
நடக்க பழகிக்கொள்கிறோமா? இங்கே தான் நாங்கள் தோற்று போகிறோம். அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் அவனை பார்ப்பதை பார்க்கிலும் எனக்கு பார்க்கத்தக்க ஒருவர் உண்டு, கிறிஸ்து. எனக்கு பார்க்கத்தக்க மற்ற நிருபங்கள் உண்டு. யார்? அப்போஸ்தலர்கள். அவர்கள் எவ்வளமாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் இந்த பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் கூட, என்னை கூட நான் சொல்ல மாட்டேன், ஒருவருக்கு கூட எங்களை நாங்கள் இந்த பூமியிலே இன்றைக்கு வாழுகிற எங்களை நாங்கள் சாட்சிகளாய் நாங்கள் காண்பிக்கவே கூடாது. அவரை பார், அந்த ஊழியக்காரனை பார், அல்ல கிறிஸ்தவர்களை பார். நோ, நாங்கள் காண்பிக்க வேண்டியது கிறிஸ்துவை மாத்திரம்தான். ஏன்னா கிறிஸ்து தான் மாடல். கிறிஸ்துவுக்கு மேற்பட்ட மாடல் இந்த பூமியில் ஒருதரும் இல்லை. 12 அப்போஸ்தலர்கள், மற்றவரை விடுங்க, அந்த ஒருவரை விடுங்க, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு ஈக்குவலா நாங்கள் சாட்சிகளாய் காட்டத்தக்கவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுறதான காரியம், நீங்கள் எந்த கிறிஸ்தவனையும் பார்க்க வேண்டாம். நான் நேற்று ஒருவரோடு கதைச்சேன். அவர் பின்மார்க்கமாக போயிருந்தார். அவர் ஏனென்றால் அவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தது, ஜனங்களை பார்த்தது. நான் உங்களுக்கு சொல்லத்தக்கதான ஒரு காரியம் அதான் சொன்னேன். எங்களை எப்படி ஒருவர் அழித்து போடலாம், எப்படி கொலை செய்து விடலாம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்வில் ஒரே நோக்கம்தான், ஒரே சிந்தனை இருக்கணும். நான் ஜெயிப்பேன், நான் பிசாசு ஜெயிப்பேன், பிசாசு என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் மேற்கொள்ள விட மாட்டேன், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், என் கழுத்து போனாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். நாங்கள் இப்படி வாழத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்படி வாழத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். 1000 பேர் கூட்டமாய் திரளாய் இருந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத சேனையாய் இருப்பதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு சிறு கூட்டமாய் இருந்து அது பவுச்சாய் இருப்பது அவ்வளவு பெரிய காரியம். உங்களுக்கு தெரியுமா? பைபிளை தேடி போய் பாருங்க, பவுச்சண்டா என்ன என்று சொல்லி. அப்ப தேவன் சிறு கூட்டமாய் இருந்தாலும் அதை பெரிய கூட்டமாய் மாற்றவும் இதுவாக இருக்கிறார். நான் முடிக்க விரும்பினால் உங்களுக்கு திரும்ப ஒரு காரியங்கள், எல்லா வசனங்களையும் வாசிக்க முடியாது. ஒருவன் ஒளியிலே நடந்தால் தன்னுடைய கிரிகைகள், தன்னுடைய நடத்தைகள் ஒளியிலே இருக்கிறது என்று தெரியத்தக்கதாய் அவன் நடக்கின்றான். ஏனென்றால் அவனே சத்தியத்தில் படி செய்கின்றவன். இதை வாசித்து முடிக்கிறேன். யோவான் 3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகை தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு அவன் ஒளியினிடத்தில் வருகிறான். அப்படி என்றால் ஒருவன் என்ன செய்கின்றான் என்றால், தேவனுக்கு பிரியமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் நடக்கிறபடியினாலே, அவன் செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதுனாலே அவன் ஒளியிலே வாசமாயிருக்கிறான். அவன் ஒளியோடு இணைந்து இருக்கின்றான். அதனாலே அந்த ஒளியாகிய தேவனுடைய, கிறிஸ்துவனுடைய கிரிகைகள், செயல்கள் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த கிரிகைகள், நடத்தைகள் அவனிடத்திலே காணப்படாது என்று சொல்லி, என்னவோ தெரியாது, தேவன் எனக்கு இப்படியான வசனங்களை தான் காட்டுகின்றார். அதிகம் பிரியப்படுகின்ற காரியங்கள் அவர் ஒளியிலே வாசமாயிருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே இருக்கிறோம் என்று சொல்லி, ஒருவன் ஒளியிலே ஐக்கியப்பட்டிருந்தால், அவன் ஒளியிலே இருந்தால் இடரல் அடையாம் என்று சொல்லி, அப்போ ஒருவன் ஒளியிலே இருந்தால் எப்படி இருப்பான் என்றால், சத்தியத்தின்படி செய்கின்றவனாய், அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கின்றவனாய். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், நீ வா, உன்னுடைய இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, ஆபிரகாம் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தேசத்தையும் விட்டு தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு, தன்னுடைய சகோதரனாகிய தன்னுடைய சகோதரனுடைய மகனையும் கூட்டிட்டு, தனக்கு தன்னுடைய சகோதரனுடைய மகனை கூட்டிட்டு தேசத்தை விட்டு போகிறார். எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தா நாங்கள் போயிருப்போமா? நாங்கள் ஒரு தேசத்துக்கு எந்த எதுவுமே தெரியாது, எப்படி போகிறதுன்னு தெரியாது, எங்கே இருப்போம்னு தெரியாது. இப்போ அவது லண்டனுக்கு போகண்டா, எஸ், அல்லது லண்டனில் இருந்து இன்றைக்கி என்ன சும்மாதான் சொல்கிறேன்டா, இந்தியாவுக்கு போகண்டாலும் ஓகே போகலாம், அமெரிக்காவுக்கு போகண்டா போகலாம், தேசம் தெரியும், ஜனங்கள் போய் வராங்க. அப்போ ஆபிரகாமுக்கு அந்த தேசம் தெரியாது பாருங்க, ஆண்டவர் சொன்னதுக்கு
இப்போவாவது எங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் சொல்லி தந்திருக்காங்க, அவர் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்ன்னு சொல்லி கேட்டு. அவருக்கு முதல் பேசும்போது அவர் யாருன்னே தெரியாது, கடவுளையே காணாத மனுஷன், கடவுளே கேள்விப்படாத மனுஷன், கடவுள் பேசுவாருன்னே தெரியாது. ஏன்னு சொன்னால் அவர் விக்கிர ஆராதனை செய்கிறவர், விக்கிரம் செய்கிறவர். இது வரைக்கும் கடவுள் பேசி அவருக்கு அனுபவம் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ போட்டு ஒரு சத்தத்தை கேட்கிறார். கடவுள் இல்லை, நான் கடவுள் சத்தத்தை கேட்கிறார். நீ உன்னையுடைய இனத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு நீ இன்ன இடத்துக்கு புறப்பட்டு போ. கடவுள் சத்தம் அறிந்தார், போகின்றார், கீழ்ப்படுகின்றார், அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு இந்த பூமியிலே ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறது, இஸ்ரேலில் பேசப்படுகிறது, முஸ்லிம்களிடத்திலே பேசப்படுகிறது, கிறிஸ்தவர்களாக எங்களிடத்திலே பேசப்படுகின்றது. ஆபிரகாம் சந்ததிகளின் தகப்பன். நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொருட்டு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் செய்து தான் சொல்லுகிறேன். ஒருவனை ஜெயிக்கணும். எங்களுக்கு சுத்தம் ஒருவரோடு தான். எப்படி ஒருவரை ஜெயித்து அந்த முழு சேனையையும் ஜெயிப்பது? நாங்கள் ஒருவர், அதாவது பொல்லாங்கனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து நாங்கள் எப்படி அவனை கீழ்ப்படுத்துவது? நான் அடிமையாயிராமல் அவனை எனக்கு அடிமைப்படுத்துவது. இதுதான் எங்களுடைய வாழ்விலே காணப்பட வேண்டிய விஷயம். நான் பிசாசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பாவம் எனக்கு அடிமையாக இருக்கணும். எதிரியானவன் என்னை ஜெயிக்கக்கூடாது. நான் மனுஷனை சொல்லலை, ஆவிகளை. எதிரியானவன் என்ன செய்யக்கூடாது, நான் எதிரியை ஜெயிக்கணும். ஓகே, எஸ். என்னன்னு சொன்னா, இது சுத்தம், ஆவிகளுடைய சுத்தம். கடைசி நாட்களிலே இருக்கின்றோம். ஆண்டவர் சுத்தம் என்கின்றது பழைய ஏற்பாட்டிலே, பழைய காலத்திலே மனுஷரோடு மனுஷன், ரத்தத்தோடு ரத்தம். இப்போ ரத்தத்தோடு அல்ல. நாங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜெபத்திலே தரித்திருந்தோம். ஜெபம் இம்பார்ட்டன்ட், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அது ஜெபமும் எவ்வளவாய் கிரியை செய்யும்ன்றது அது எனக்கு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்து ஜெபத்திலே இருந்து பொல்லாங்கனை ஜெயித்து நீங்கள் ஜெயமெடுத்தவர்களாய் இந்த பூமியிலே வாழுங்க. அதை போல் ஒரு சந்தோஷம் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். பிதாவை, இந்த வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, அடிமையாக இருந்தேன் ஆண்டவரே, பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் ஆண்டவரே, உம்மை அறியாது இருந்தேன் ஆண்டவரே, உமக்கு தூரமாக இருந்தேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக இருந்தேன் ஆண்டவரே, உமக்கு எதிரியாக இருந்தேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி தேவனால் உண்டாயிருந்து, உம்மால் நான் உண்டாயிருந்து, உலகத்தை ஜெயித்து, பொல்லாங்கனை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து எனக்கு வாழ நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். உம்முடைய ஆவியின் பலத்தை நீங்கள் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறீர்கள். பிதாவை உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை. இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் அடிமைகளாய் அல்ல, பொல்லாங்கனுக்கு அடிமைகளாய் அல்ல, பொல்லாங்கனுக்கு சிறைப்பட்டல்ல, நோய்க்கு சிறைப்பட்டல்ல, பொல்லாங்கனுக்கு சிறப்பப்பட்டல்ல, பாவத்துக்கு சிறப்பட்டல்ல, அல்லது கஷ்டத்துக்கு எதுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு சிறைப்பட்டு நாங்கள் வாழாமல் அவைகளை எங்களுக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் அவைகளுக்கு மேலாக இருந்து தேவரே உம்முடைய கிறிஸ்துவின் நாமத்திலே நடக்க பரிசுத்த ஆவியின் பலத்தை பிதாவை நீங்கள் கட்டளையிடுங்க. என்னுடைய இருதயம் புதிதாகட்டும், எங்களுடைய இருதயங்கள் புதிதாகட்டும், சிந்தைகள் புதிதாகட்டும், நினைவுகள் புதிதாகட்டும். உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட பிதாவின் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே எங்களை படைக்கிறோம். என்னுடைய சிந்தையிலே, எண்ணத்திலே, நினைவுகளிலே உண்டாகின்ற சிந்தைகள், நினைவுகள், எண்ணங்கள் கூட பிதாவே உமக்கு பிரியமுள்ளதாய் காணப்படத்தக்கதாய் நீங்கள் உம்முடைய ஆவியை எங்கள் மேல் வச்சு நடத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன்.
இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.